உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் வெங்கிரத்னம். எந்த தொகுதியில யார் ஜெயிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சில மாவட்டங்களோட கருத்து கணிப்பு அப்படிங்கிறத நான் போட்டிருந்தேன். நிறைய பேர் பேசுனது என்ன கமெண்ட்ஸ் அப்படின்னு பெரும்பகுதி வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க திமுகவுக்கு எதிராக மட்டுமே போடுறீங்க, திமுக ஜெயிக்காதுன்னே சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் தான் நிறைய வந்துச்சு. நாம திமுக வெல்லவே கூடாதுன்னு நினைக்கக்கூடிய நபர் தான். ஆனா கருத்து கணிப்பு தானே தவிர கருத்து திணிப்பு அப்படிங்கிறது இல்ல. மக்களோட மனநிலை அப்படிங்கிறது என்னவா இருக்கோ அதுதான் நம்ம பிரதிபலிச்சோம். இப்ப நீங்க என்ன எடுத்தீங்கன்னா, நம்ம சென்னையெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் ஒளிபரப்புல. சென்னையில பல அதிமுக மாவட்ட செயலாளர்கள் சேகர் பாபுவோட பிடியில இருக்காங்க. மறுபடியும் கூட சென்னையில திமுக ஜெயிக்கக்கூடிய அந்த நிலைங்கிறது தான் இருக்கு. அது மாதிரி கரூர்ல திமுக வெல்லக்கூடிய நிலை, அதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், இங்கெல்லாம் திமுக ஜெயிக்கக்கூடிய நிலை அப்படிங்கறதுதான் இருக்கு. அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பேசதான் போறோம். அதுக்கு முன்னாடியே பல பேர் கொஞ்சம் அவசரப்பட்டு கருத்துகள் அப்படிங்கிறத பதிவு செய்யறாங்க. அப்படிங்கறதாலதான் இன்னைக்கு ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுல யாரு ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம பேசிடுவோம். ஏன்னா அமித்ஷா அவர்களோட தமிழக வருகைக்கு பிறகு கூட்டணி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டுருச்சு. இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அப்படிங்கிறது வரல, ஆனா உறுதி செய்யப்பட்டது அப்படிங்கிறது உண்மை. இன்னும் இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் தான். அங்க 1000 அதிருப்திகள் இருக்கு. ஆனா அவங்க யாருமே போக மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே அறிவாலய கொத்தடிமைகள். வைகோல தொடங்கி, திருமாவளவன்ல தொடங்கி, கம்யூனிஸ்டுகள்ல தொடங்கி எல்லாருமே தனக்கு ஒரு கட்சி இருக்குங்கிறதே மறந்துட்டு திமுகவுக்கு வாட்ச்மேன் வேலை பார்க்கக்கூடிய வேலையை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. என்ன சொல்ல போனீங்கன்னா, செல்வ பெருந்தகையெல்லாம் காங்கிரஸ் தலைவர் அப்படின்னு சொல்றதை விட திமுகவோட காங்கிரஸ் விங்கு வேணும் அப்படின்னே சொல்லிக்கலாம் அவரை. அந்த மாதிரிதான் கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாமே தனக்கான ஒரு கட்சி இருக்குங்கிறதே மறந்துட்டு திமுகவுக்கு சொம்படிச்சுட்டு இருக்காங்க. அந்த கூட்டணி உடையும் அப்படின்னு நினைக்கிறது முட்டாள்தனம். அந்த கூட்டணி அப்படியே தான் தொடரும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இடையில சண்முகம், கம்யூனிஸ்ட் சண்முகம் மாதிரியான நபர்கள் அப்பப்ப சும்மா வாய விடுவாங்க, ஒரு சீட்டு எக்ஸ்ட்ரா வாங்கலாமா அப்படின்னு. ஃபேக்ட் என்ன அப்படின்னா, திமுக விட்டா இவங்களுக்கு வேற நாதி இல்லை, இவங்களை விட்டா திமுகவுக்கு வேற நாதி இல்லை. இதான் உண்மை. அதனால அந்த கூட்டணி அப்படிங்கிறது அப்படியேதான் தேர்தலை சந்திக்க போகுது. சீட்டு வழங்கப்படுறதுல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், அது ஆட்டோமேட்டிக்கா அடங்கிடும். அதனால திமுக கூட்டணி அப்படிங்கிறது உறுதி. மறுபக்கம் அதிமுக கூட்டணி ஏற்கனவே என்டிஏ அலையன்ஸ் நின்னாங்க பாத்தீங்களா, அப்படியே பிஜேபியோட அந்த கூட்டணிகள் தொடருது. அதிமுக அந்த கூட்டணியில இப்ப அதிமுக தலைமையில தேர்தலை சந்திக்க போறாங்க. பாமக வெளில இருக்குன்னு சொல்றாங்க. இல்ல இல்ல இல்ல, பாமக அதிமுக கூட்டணி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டுருச்சு. அதிமுக, பிஜேபி, பாமக, புதிய தமிழகம், ஜான் பாண்டியன் அவர்களோட கட்சி, ஐஜேகே இந்திய ஜனநாயக கட்சி, இது எல்லாமே அப்படியே தொடருது. அதுல எந்த மாற்றமும் இல்லை. கூட்டணி உறுதி செய்யப்பட்டுருச்சு. பாமக தேமுதிகவோட அறிவிப்பு மட்டும் கொஞ்சம் தாமதமாகுது. தேமுதிகவும் அதிமுக கூட்டணியில தான் இருக்கு, பாமகவும் அதிமுக கூட்டணியில தான் இருக்கு. விஜய் தனித்து களம் காண்கிறார், இதுல எந்த மாற்றமும் இல்லை. விஜய் அதிமுக கூட்டணிக்கு வராரு, பாமக மூலியமா பேச்சுவார்த்தை நடக்குது, பிஜேபி மூலியமா பேச்சுவார்த்தை நடக்குது, இப்படி வரக்கூடிய செய்திகள் எல்லாமே வதந்தி தான். விஜய் தனித்துதான் களமிறங்குகிறார் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டுருச்சு. நாம் தமிழர் கட்சி வழக்கம் போல தனித்துதான் களமிறங்குது அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டுருச்சு. இப்ப நாம இந்த சர்வேல ஏன் பெரும்பகுதி நாம் தமிழர் கட்சியவோ இல்ல தமிழக வெற்றி கழகத்தையோ கணக்குல எடுத்துக்கல அப்படின்னா, இவங்க 2 பேரும் ஜெயிக்கவே மாட்டாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த கட்சியில உள்ளவர்களோட நம்பிக்கை, நாங்க தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் சொல்ல போனா சரியாந்த சித்தாந்தவாதிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நாம் தமிழர் கட்சி தான். நானே தமிழ் தேசிய ஒரு சிந்தனை உள்ளவன் தான். நாம் தமிழர் கட்சிக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கட்சியும் கூட. சீமானவர்களோட சித்தாந்தம் அப்படிங்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டுல யாருக்கிட்டையுமே கிடையாது. என்ன சொல்ல போனா இந்தியாவிலேயே யாருக்கும் கிடையாது அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா தமிழ சித்தாந்தத்தை பார்த்து வாக்களிக்க கூடியவனா அப்படின்னு பார்த்தா இல்ல. இது காமராஜரையே தோக்கடிச்ச ஊர், கருணாநிதிக்கு தொடர் வெற்றிகளை கொடுத்த கேவலமான ஊர். இங்க சித்தாந்தம் பேசி வென்றலாம் அப்படின்னு நினைக்கிறது முடியாது. ஏன்னா அடிப்படை கட்டமைப்புகள் அப்படிங்கிறது அதிமுகவுக்கும் சரி திமுகவுக்கும் சரி ரொம்ப வலுவா இருக்கு. இப்ப நீங்க சாதாரணமா ஒரு கிராம பஞ்சாயத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுல ஒரு கிளை கழகம் அப்படிங்கிறது இருக்கும். அந்த கிளையிலேயே பாத்தீங்கன்னா கழக பொறுப்பாளர்கள் அப்படின்னு ஒரு 100 பேர் இருப்பாங்க, பொறுப்பாளர்கள் மட்டுமே. சார்பு அணிகள் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் 7, 8 அணி 9 அணி வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு அணி பொறுப்பாளர்கள் இருப்பாங்க. கிளைக்கழக மாணவர் அணியுமா, கிளைக்கழக மீனவர் அணியுமா, கிளைக்கழக அம்மா பேரவையுமா, கிளைக்கழக
எம்ஜிஆர் அணிம்பா, இந்த பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் மன்றம் பாங்க, இங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தொழிலாளர் முன்னேற்ற சங்கம், இப்படி ஒவ்வொரு கிளைக்குமே நிர்வாகிகள் மட்டுமே இந்த 2 கட்சிகிட்டையும் 100 பேர் இருப்பாங்க. அவர்களோட குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சராசரியா 300 ஓட்டு அவங்கள்ட்ட ஓட் பேங்காவே பாக்கெட்ல இருக்கு. இந்த அடிப்படை கட்டமைப்புகளை எட்டாம தமிழக வெற்றி கழகமா இருந்தாலும் சரி, நாம் தமிழர் கட்சியா இருந்தாலும் சரி, வெல்வதற்கான சாத்தியமே இல்லை. இதுல விஜய் ரசிகர்கள் விஜய் தான் சிஎம் அப்படிங்கிற முடிவுக்கே வந்துட்டாங்க. அது அவர்களை சொல்லி நாம குறை அப்படின்னு சொல்றது இல்லை. என்னன்னா விஜயோட பலமே என்ன தெரியுங்களா, இந்த தேர்தல் முடிஞ்சிட்டா சரியாயிடுவாங்க. அது வரைக்கும் இதுக்கு மருந்து கிடையாதுங்கிறதால நம்ம கடந்து வந்துடணும். விஜய்க்கு ஒரே பலம் என்னன்னா, விஜயோட பலம் என்னன்னு யாருக்குமே தெரியாது. ஒரு எலெக்ஷன்ல நின்று பார்த்தாதான் அது 8%, 6%, இல்ல 50% அப்படிங்கிறது தெரியும். அட விஜய் 50-60% வாங்கி சிஎம் கூட ஆகட்டும், அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. யாரோ ஒருத்தர் புதுசா வந்தாருன்னு நினைச்சு நாமளும் கொண்டாடிட்டு போறோம். ஆட்சியை பார்த்து சரியா இருந்தா பாராட்ட போறோம், இல்லைன்னா விமர்சிக்க போறோம். ஆனா இந்த பலம் மட்டுமே தெரியாது, அதுதான் பலங்கிறதால அடுத்த சிஎம்ஏ விஜய் தான் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க. இது சிறு பிள்ளை இட்ட எல்லாமே வீடு வந்து சேராதுன்னு சொல்லுவாங்கல்ல, இது விசிலடிச்சான் குஞ்சுகளோட விசில் சத்தம் அப்படின்னு தான் இதை நம்மளால பார்க்க முடியும். அதனால விஜய் இங்க ஆட்சி செய்யறதுக்கான சாத்தியம் அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரை, என்னோட பர்சனல் ஒப்பீனியன், 0. அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதிகபட்சம் 10% விஜய் அவர்கள் தொடலாம். விஜய் கட்சிக்காரர்கள் சொல்றாங்க அப்படின்னா கூட ஏத்துட்டு போலாம். அவங்க இதுக்கு முன்னாடி தேர்தலை சந்திச்சது இல்ல, அதனால சொல்றாங்க விஜய் வந்தா அப்படியே எம்ஜிஆர் மாதிரி அப்படின்னு நினைச்சிட்டு சொல்றாங்க. பட் எம்ஜிஆரே இருந்தாலும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஜெயிக்க முடியாது அப்படிங்கறதுதான் உண்மை நிலை. ஆனா நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் என்டிகே தான் அடுத்த ஆட்சி அப்படின்னு பேசுறதுதான் ஏற்புடையதாவே இல்லை. ஏன்னா பல தேர்தல்களை களம் கண்ட புலிகள் அவங்க. இந்த மக்கள் எப்படி வாக்களிப்பாங்கிறது நாம் தமிழர் கட்சிக்காரர்களுக்கு நல்லாவே தெரியும். 2வது, சீமானவர்கள் இன்னைக்கு 8% வந்திருக்காருன்னா 9% போலாம், இல்ல 9.5%, இல்ல அது விஜயோட வருகையால 8ங்கிறது 7 கூட குறையலாம். அதுக்கும் சாத்தியம் இருக்கு, இதுக்கும் சாத்தியம் இருக்கு. ஏன்னா அதிமுக திமுக வேண்டாதவர்களோட ஒரு சாய்ஸாவும் நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது இருக்கு. அப்ப விஜய் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் உள்ள வரும்போது நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒரு சில சதவீத வாக்குகள் குறையலாம். உண்மையான தமிழ் தேசிய சித்தாந்தம் உடையவனோட வாக்கு 100% நாம் தமிழருக்கு தான் விழுவும், அதுல மாற்றம் இல்ல. ஆனா இந்த அதிமுக வேணாம் திமுக வேண்டாம் நாம் தமிழருக்கு போடுறான் பாத்தீங்களா, அந்த சில சதவீதத்துல விஜயால தாக்கம் அப்படிங்கிறது ஏற்படும். அப்ப நாம் தமிழரோட வாக்குகள் 1 முதல் 0.5% குறைவதற்கான சாத்தியங்கள் அப்படிங்கிறதும் இருக்கு. அதனால சீமானவர்கள் ஆட்சி அமைப்பார் அப்படின்னு சொல்றதுல எனக்கு சுத்தமான நம்பிக்கை அப்படிங்கிறது இல்ல. சீமான் வாங்கக்கூடிய ஒவ்வொரு வாக்கும், விஜய் வாங்கக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் திமுகவுக்கு உதவி செய்வதாதான் இருக்கும் அப்படிங்கறத நான் ஆணித்தரமா நம்புறேன். இன்னும் பச்சையா சொல்லணும்னா, திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா அதிமுகவால மட்டும்தான் முடியும் அப்படிங்கறதுதான் அரசியல் புரிந்தவர்களோட நிதர்சனமான உண்மை. அதிமுக வீழ்த்தணும்னா திமுகவால தான் முடியும், திமுக வீழ்த்தணும்னா அதிமுகவால தான் முடியும். இது இல்லாம அதிமுகவையோ இல்ல திமுகவையோ வீழ்த்தணும்னா தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த கட்சிகளும் இணைந்து ஒரு கூட்டணி அமைச்சாலும் சரி சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது தான் மறுக்க முடியாத உண்மை. அதனாலதான் நாம நாம் தமிழரையோ இல்ல டிவிகேவோ இந்த ஃபேக்டராவே நம்ம எடுக்கல. இவர்கள் வாங்கக்கூடிய சில சதவீதம் அப்படிங்கிறது அதிமுக திமுகவோட வெற்றிகளை தாக்கத்தை ஏற்படுத்துமே தவிர இவர்களோட வெற்றிக்கான சாத்தியமா அது இருக்கவே இருக்காது. அதுல மாற்றமே கிடையாது. என்ன திட்டிக்கலாம், என்ன நீ இப்படி பேசுற போற வரன்னு, ஃபேக்ட் அதுதான். தேர்தல் முடிவுல உங்களுக்கே தெரிய வரும். சரி, இப்ப தமிழகம் முழுக்க கூட்டணி அப்படிங்கிறது இறுதி செய்யப்பட்டிருக்கு. வெல்ல போவது யார்? இந்த ஆன்டி இன்கம்பன்சி 10 அதிமுக ஆட்சியில ஆன்டி இன்கம்பன்சி பெரிய அளவுல இந்த மறைந்த அம்மையார் அவர்கள் இறந்தது, அந்த கட்சிக்குள்ள பிரிவினை, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சு. இல்லை அப்படின்னு நாம மறுத்தர முடியாது. அவ்வளவையும் தாண்டி திமுக அதிமுகவுக்கான வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது வெறும் 3 தான். நீங்க பேசிக் வாக்குகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுகவை விட அதிமுகவோட வாக்கு வங்கி அப்படிங்கிறது பயங்கரமான ஸ்ட்ராங். இப்ப அதுல இருந்து பிரிந்த டிடிவி தினகரன் இந்த கூட்டணிக்குள்ள இருக்காரு அப்படிங்கிறப்ப கிட்டத்தட்ட அந்த 3% ஆட்டோமேட்டிக்கா இங்க ஃபுல் ஆயிடுது. மறுபக்கம் பிஜேபி வளர்ந்துருக்கா அப்படின்னு கேட்டா வளர்ந்துருக்கு. அண்ணாமலையால வளர்க்கப்பட்டுச்சா அப்படின்னா வளர்க்கப்பட்டிருக்கு. நோட்டாவோட போட்டி போடுற இடத்துல இருந்த பிஜேபி இன்னைக்கு காங்கிரஸுக்கு நிகரா, இன்னும் சொல்ல போனா காங்கிரஸை விட சற்று கூடுதலாவே வளர்ந்திருக்கு அப்படிங்கறதையும் மறுக்க முடியாது. காங்கிரஸுக்கான அந்த பிரதான வாக்கு வங்கி அப்படிங்கறத அப்படியே இருக்க ஒழிய காங்கிரஸ் புதுசா யாரையும் சேர்க்கல.
அந்த அடிப்படையில அதிமுக, பிஜேபி, பாமக கூட்டணி அப்படிங்கிறது உண்மையிலேயே வலுவான ஒரு கூட்டணி. நீங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வாக்கு இருக்குன்னு பிம்பமா காமிக்கப்பட்டாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட வாக்கு வங்கிங்கிறது 2% முதல் 3% தான். ஆனா பாமகவோட வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது இன்னைக்கு எடுத்துக்கிட்டாலும் குறைந்தபட்சம் 5 முதல் 6. அந்த அடிப்படையில பாமக அதிமுக கூட்டணி அப்படிங்கிறது, பிஜேபி கூட்டணிங்கிறது வட மாவட்டம் முழுக்க அதிமுகவை வெற்றி பெற வைக்கிறது. அதுல எந்த மாற்றமும் இல்லை. வட மாவட்டத்துல 70% அதிமுக தான் வெல்லும். அதே மாதிரி கொங்கு மண்டலத்துல அதிமுக தான் வெல்லும். அதுலயும் எந்த மாற்றமும் இல்லை. திமுகவால வெல்லவே முடியாது. இதுல டெல்டா பகுதிகளில் திமுக சற்று கூடுதலா வெல்லக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. டெல்டா அப்படிங்கிறது இந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அப்படி இப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சும் கூட அதிமுகவுக்கு வெற்றியை கொடுக்கலங்கிறப்ப டெல்டா பகுதியில திமுக கொஞ்சம் கோலோச்சக்கூடிய வாய்ப்பு. அதே மாதிரி தென் மாவட்டங்கள்ல திமுக கோலோச்சக்கூடிய வாய்ப்பு. தூத்துக்குடியில எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரி, தென்காசியில எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரி, கன்னியாகுமரியில எடுத்துக்கிட்டாலும் சரி. இப்ப அங்க கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன் இவர்களோட கூட்டணி, நெல்லையை சேர்ந்த நயினார் நாகேந்திரன் பிஜேபி தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டது ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு மனிதர், தனிப்பட்ட செல்வாக்கு உள்ள ஒரு நபர். இந்த ஃபேக்டர்லாம் சேர்ந்து திமுகவுக்கு கடும் போட்டி கொடுத்தாலும் கூட திமுக சற்று முன்னிலை வைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கறதா இருக்கு. அடுத்ததா எடுத்துக்கிட்டீங்கன்னா சென்னையில அதிமுக கிட்டத்தட்ட இந்த ஆதி ராஜாராம் அப்படிங்கிற ஒரு மாவட்ட செயலாளர் மட்டும்தான் இன்னைய வரைக்கும் ஒரிஜினல் அதிமுக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. மற்ற மாவட்ட செயலாளர்கள் எல்லாமே திமுகவோட அண்டர் டீலிங்ல ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப பச்சையா களத்துல தெரியுது. பேரையே சொல்ல விரும்பல, எல்லாத்து பேரையுமே கூட சொல்லலாம். அதனால சென்னையை பொறுத்த வரைக்கும் திமுக மறுபடி தன்னோட கோட்டையா மாத்துது அப்படிங்கிறதையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஒட்டுமொத்தமா கணக்கெடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதிமுக கூட்டணி 140 தொகுதிகளுக்கு குறைவில்லாமல் வெல்லக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. வெற்றிக்கு தேவையானது 117 தான். 140 தொகுதிகள் வெல்லக்கூடிய வாய்ப்பு அதிமுக கூட்டணிக்கு நிச்சயமா இருக்கு. 90 தொகுதிகள் வரைக்கும் தான் திமுக வெல்லக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. 2 பேருக்குமான வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது 4 முதல் 7% வித்தியாசம் அப்படிங்கிறது தான் கள நிலவரம் அப்படிங்கிறது சொல்லுது. அந்த அடிப்படையில தான் நாம புள்ளி விவரங்கள் மக்கள் கிட்ட சந்திச்சு, நிறைய திமுக காரர்களையும் சந்திச்சு, கட்சி சார்பற்றவர்களையும் சந்திச்சு விளக்கம் கேட்டு அப்படிங்கறதா நாம ரிசல்ட்டா உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மற்றபடி திமுக தோற்கணும், திமுக அழிக்கப்பட வேண்டிய ஒரு தீய சக்தி அப்படிங்கறதுல என்னோட பார்வையில மாற்று கருத்து இல்லை. அதுக்காக 234லயும் அதிமுக ஜெயிக்கணும் நான் வேணா என்னோட சுய தம்பட்டத்துக்காக சொல்லிக்கலாம், என்னோட ஆசைக்காக பிரியத்துக்காக சொல்லிக்கலாம். கள நிலவரம் அப்படிங்கிறது அதை சொல்லாது. கள நிலவரத்தை பிரதிபலிச்சா மட்டும்தான் பார்வையாளராகிய நீங்கள் தொடர்வீங்க அப்படிங்கிற அடிப்படை அறிவு கூட இல்லாம ஒருத்தன் யூடியூப் சேனல் நடத்த முடியாது. அந்த வகையில 2026 தேர்தல் 234 தொகுதியும் மாவட்ட வாரியா தொடர்ச்சியா அடுத்தடுத்து நாம பேசிக்கிட்டே இருப்போம். உங்களோட மாவட்டத்தோட உங்களோட தொகுதியோட நிலவரம் என்ன அப்படிங்கிறத என்னோட வாட்ஸ்அப் செயலியில உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். தொடர்ந்து பேசுவோம்.